வேங்கை விட கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. ஆனா எவனுமே பேசல. பள்ளிக்கூடத்துல பாவடிவுல பசங்களை உட்கார வச்சு பாடம் நடத்த போறேன்னு மட்டும் தான் சொன்னீங்க. ஆனா இதே திராவிட மாடல் ஆட்சியில வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்கிற டாஸ்மாக் கடையினால பெருத்து போன குடியார பயலுங்க பள்ளிக்கூடத்தையே குடிக்கிறதுக்கு பாரா மாத்துவாங்கன்னு சொல்லலையே. திருவாரூர் மாவட்டம் காரையாங்குடி என்கின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில டாஸ்மாக் குடிக்கார பிரியர்கள், குடியாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளார புகுந்து பசங்களுக்கு சமைக்கிற பாத்திரத்துல கறி மீன் சமைச்சு தின்னு சைடிஷுக்கு குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடியெல்லாம் அழிச்சிட்டு பசங்க குடிக்கிற தண்ணியில மலத்தை அள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க. இது அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்காகத்தான் இந்த குடியை ஒழுங்கையான சொல்றார். குடி எந்த இடத்துல போய் நின்று இருக்கு பாருங்க. குடியார கவனாட்டி பசங்க பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வரைக்கும் சென்று மலத்தை அள்ளி பசங்க பருகிற தண்ணியில போடுற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில. பசங்களுக்கு சமைக்கிற காலை உணவுக்கு சிற்றுண்டி சமைப்பாங்க இல்லையா, அதற்கு போய் பார்த்துருக்கிறாங்க. நல்ல வேலை பார்த்தாங்க, பாத்திரம் எல்லாம் சதுரி கடைங்க இருந்திருக்கு, அதுல ஏதோ சமைச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்து உஷாரான அங்கங்க மரஞ்செடி கொடிகள் எல்லாம் அழிஞ்சிருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம்னா உஷாரான பள்ளி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் அந்த தண்ணியை யாரையும் பருக விடாம தடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த தண்ணியை பருகிருந்தா இந்த லட்சணத்துலதான் இவர்கள் நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்களா?